Everyone, welcome to the part 4 of my video, most predicted 41 MCQs for Physics NEET 2025. So first 3 parts நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பார்க்கலனா என்னோட சேனல்ல first 3 parts தனியா playlist போட்டு 2025 physics prediction வச்சிருக்கேன். அந்த playlist போய் பாருங்க. அதெல்லாம் என்னோட recent videosல இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த part 4 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு என்னோட பேர் சுதர்ஷன். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். நீட் 2020ல இருந்து நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக கைட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ல வருஷம் என்னோட சேனல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் ரீசன்ட் ட்ரெண்ட்ல இதெல்லாம் நீட் எக்ஸாமினர்ஸ் திரும்ப கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து ரீசன்ட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம், இந்த டாபிக் இப்படி படிச்சுக்கோங்க அப்படி படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து ஒவ்வொரு வீடியோ சீரிஸ் போடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான வீடியோ சீரிஸ் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வித் திஸ் வி ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் த பார்ட் 4 வீடியோ அண்ட் see the 31st question guys. இந்த 31st question என்னன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் பேசிக்கலி அபவுட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ப்ரிசம் கைஸ். இது ரே ஆப்டிக்ஸில் பார்ட் 3ல கடைசியாக ஒரு சொல்லியிருப்பேன். ரே ஆப்டிக்ஸ் பற்றி ஒரு பெரிய கதையை பேசியிருப்பேன். தயவு செஞ்சு பார்க்காதவங்க அந்த ரே ஆப்டிக்ஸில் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த ரே ஆப்டிக்ஸில் ஒன் சச் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ப்ரிசம். அப்படியே இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அண்ட் ரீஃப்ராக்ஷன் கர்வ்டு சர்ஃபேஸில் சைன் கன்வென்ஷன் தான் கீன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே வந்து சைன் கன்வென்ஷன் பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து கான்செப்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்து கேல்குலேஷன்ஸில் வைப்பாங்க, அவ்வளோதான். இது அந்த இடத்துல டிஃபிகல்ட்டி லெவலில் உங்களுக்கு வைக்க முடியும். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் செனேரியோஸில் உங்களை கஷ்டப்படுத்தலாம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் கஷ்டப்படுத்தலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் கஷ்டமாக கொடுத்து உங்களை யோசிக்க வைக்கிறதுல கஷ்டப்படுத்தலாம். ஆனால் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ட்ரிக். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த சமம் முடிச்சா பட்டுன்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த ட்ரிக் கைஸ். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ப்ரிசம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு சைடு, ப்ரிசம் ஒரு சைடு. ப்ரிசமில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், டிஸ்பர்ஷன் நடக்கிறதா உங்களுக்கு அந்த மாதிரி ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் வச்சு பேசிக்காக ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்க முடியும். டிப்பிக்கலாக கேட்டால் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், சில சமயம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண ட்ரைப் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிசமில் வந்து பேசிக்காக ஒரு டயக்ராம் கொடுத்து இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் ப்ரா பண்ணிங்கன்னா மோர் தென் ரெண்டு டாப்பிக்லேருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆப்டிக்ஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பேன். இங்கே என்ன கேட்கலாம், எல்லாத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் எல்லாமே முக்கியம். ஆனால் ஆக்சுவலாக ஒரே லைன் தான், படித்தா தரமாக படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், இதை படிக்க வைக்கணும். ஆப்டிக்ஸ் இஸ் வெரி சச் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபுல்லாக படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் இந்த டாபிக் போட முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் கிவன் மை ஹார்ட் ஒர்க் டு எக்ஸ்பிளைன் யூ. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சம்ஸ் வீடியோ பார்த்துட்டு சம்ஸ் நிறைய போட்டுட்டு MCQs போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சம்ஸ் சால்வ் பண்ண முடியும், இல்லை முடியாது. சரி, அது மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. திஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக் கைஸ். And now to the 32nd topic, that is optical instruments guys. Optical instruments recent yearsல மறுபடியும் கன்சிஸ்டன்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. One such question for future, optical instrumentsலேருந்து மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்லேருந்து ஈஸியாக கேள்வி கேட்க முடியும். ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் பிட்வீன் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். சைன் கன்வென்ஷன் டைரக்ட் ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் ப்ளஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு சைன் கன்வென்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னிஃபிகேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலாஸும் கொஞ்சம் சைன் கன்வென்ஷனை ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஆப்டிக்கல் பீஸ் ஆஃப் கேக் கண்டிப்பாக தட்டிட முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டிபிக்கல் தான். ட்ரையோர் லெவல் பெஸ்ட் டு ப்ரிப்பேர் திஸ் கைஸ். ஓகே, எவ்வளோ முடியுதோ ப்ரிப்பேர் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு படி தட்டிடலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட்டிடலாம். ரொம்ப கஷ்டப்படுறதில்ல, சிம்பிளாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுற முடியும். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப கஷ்டம் இல்லை. கேல்குலேஷனுமே சைன் கன்வென்ஷன் இருக்காங்க, அதை மட்டும் தாண்டிட்டா தட்டி முடிச்சிடலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரே ஆப்டிக்ஸ் சொன்ன அதே கதை தான் இதுக்குமே, சேம் கதை. அழகாக நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் வந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டாபிக் பொறுத்து. சரியா? நவ் யூ கோ ஃபார் த 33rd டாபிக் கைஸ். அகெயின் மை ஒன் அமாங் த ஃபேவரட் 5 ஃபேவரட்ஸில் வந்து இது ஒரு ஃபேவரட். என்னோட கெப்பாசிட்டர்ஸ், லாஜிக் கேட்ஸ், சீரிஸ் எல்சி சர்க்யூட் அண்ட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கைஸ். ஓகே, YDSன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. வெரி பொட்டன்ஷியல் கொஷின். வருஷம் கேட்டுருக்க ஒரு கொஷின். இது ரொம்ப லேட்டாக வச்சது வந்து ஒரு மாதிரி இந்த வீடியோ ஸ்பைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், வருஷம் மிஸ் பண்ணாமல் கேட்குற ஒன் சச் கொஷின். இது ரேராக 1 or 2 years மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா வருஷமும் கேட்குறாங்க. சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் ஃபார்முலா மட்டும் ரொட்டேஷன் தான் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. ரொட்டேட் பண்ணி வேறு மாற்றி கேட்பாங்க. தவிர உங்களுக்கு ட்ரபிளே பண்ண மாட்டாங்க, மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. நீட்டாக படித்தா நீட்டாக எழுதிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். பாய்ப்பா +4 மார்க்ஸ் போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். கொஷினை பாரு +4 மார்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டே இரு.
இதான் கேட்பாங்க. ஈஸி டு ஆவரேஜ் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும், ஆவரேஜ் கூட கிடையாது. சரியா? ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள், தரமாக படிங்க. ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க மேப்பில் ட்ரிக்கோட. அதை பார்த்துட்டு அந்த ஃபார்முலாஸை திருப்பி MCQs போட்டுருக்காங்க. எதுவுமே கிடையாது கண்ணா, ஜாலியாக முடிச்சிடலாம் இந்த சாப்டர், இந்த டாபிக் போட்டுருக்கோம். YDSC ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், டெஃபினெட்லி ஷுட் நாட் பி மிஸ்ட் கைஸ் திஸ் டாபிக். ஓகே, நவ் இதில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து அழகாக கொஸ்டின் கேட்கலாம். டயக்ராம் இல்லாமல் சிம்பிளாக கேட்கலாம். எல்லாமே இன்னும் அரௌண்ட் ஒரே ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா ஃப்ரிஞ்சு வித்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே தான் சுற்றி எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டமாக, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஸோ இதில் இன்னொரு மாடல் கேட்டாங்கன்னா இந்த 5 யூஸ் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த இன்டென்சிட்டியோட கோரிலேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு அடுத்த லெவல் ப்ராப்ளம், மற்றபடி எதுவுமே கேட்க சான்ஸ் ஏன்னா டாபிக் தான். YDSC இன்டர்ஃபரன்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஓகே, கண்டிப்பாக படிக்கணும். 5th ஃபேவரட் சொல்ல முடியாது, இதுவும் பொட்டன்ஷியல் ஃபேவரட் கொஸ்டின் தான். ஆனால் டிஃப்ராக்ஷன், இந்த சேம் சாப்டரில் அடுத்த டாபிக் தான் டிஃப்ராக்ஷன். ஸோ இந்த டிஃப்ராக்ஷனும் ஆன் அண்ட் ஆஃப் தான் கேட்குறாங்க, வருஷம் கன்ஃபார்ம் கேட்கறதில்ல. சில சமயம் கேட்குறாங்க, சில சமயம் கேட்கறதில்ல. ஆனால் YDSC படிக்கிறப்பயே கையோடு உட்காந்து டிஃப்ராக்ஷனும் படிச்சிடணும். YDSCக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நிறைய ஃபார்முலா சேஞ்ச் இருக்கும். இதை படிக்கிறப்ப இதை படித்து முடிச்சு ப்ராப்ளம்ஸ் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட்டாக நான் மேப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ தயவு செஞ்சு நான் மேப்பில் படிக்கிறவங்க டிஃப்ராக்ஷனும் சேர்த்து படிச்சிரு. YDSC படிக்கிறப்ப டிஃப்ராக்ஷன் படிச்சிரு. இன்ஃபேக்ட் YDSC படித்து முடித்த உடனே டிஃப்ராக்ஷனும் முடிச்சு விட்ருங்க, கையோட நல்லா கனெக்டடாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், வேகமாக படித்து முடிச்சிடலாம். தனித்தனியாக பிரித்து படிக்காதீங்க, ஈஸியாக முடிச்சிட முடியும். ஆப்பிள் இல்லாதவங்களும் டிஃப்ராக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் தான், அதை விட இது லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாடல்ஸாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தட்டி முடிச்சிட முடியும். டிஃப்ராக்ஷன் டாபிக் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் இஸ் ஓகே, இதுதான். அண்ட் கமிங் பேக் டு மை ஃபேவரட்ஸ், தட் இஸ் Photoelectric effect, dual nature of radiation மேட்டர்லேருந்து Photoelectric effect and de Broglie's wavelength கைஸ் அடிச்சு காலே இல்லை. வருஷம் தி ஸ்கோரிங் சாப்டர் கைஸ். இதெல்லாம் அடித்து சொல்லி தட்டி தூக்கலாம். இதெல்லாம் கன்ஃபார்ம் வருண்டா, டி ப்ராக்லிஸ் வேலையும் வருண்டா, Photoelectric effect வருண்டா சொல்லி அடித்து தூக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிள் கான்செப்ட்ஸ். என் ஆப்பில் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன், நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இந்த வீடியோஸ்க்குலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் அண்ட் Photoelectric effect படிங்க. இந்த 5th ஃபேவரட் டாபிக் இதுதான். சரியா? டி ப்ராக்லி அண்ட் Photoelectric effect. இது 35th ப்ரெடிக்ஷன் வச்சிருப்பேன், இது 36th ப்ரெடிக்ஷன் வச்சிருப்பேன். இது ரெண்டுமே ரொம்ப லிமிட்டட் மாடல்ஸ் தான். அழகான ஒரு கான்செப்ட், அதை அப்ளை பண்ண ஒரு ஃபார்முலா, அது அப்ளிகேட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நோ வரிஸ், கிராஃபிக்கல் பேஸ்ட் கொஷின் கேட்க முடியும். அதனால் 2021 ப்ரெடிக்ஷனில் டிப்பிக்கலாக இந்த கிராஃப் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த கிராஃப் அப்படியே நீட் எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க, கம்பேர் பண்ணி ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இதுலேருந்து அழகாக கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வருஷம் கிராஃபிக்கல் கேட்பாங்கன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், ஈஸியாக ஃபார்முலாஸ் வச்சே படிச்சுட்டு போயிடலாம். நான் மேப்பில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம், நீட்டாக சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லி கொடுத்துருப்பேன், போதுமான அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் போட்டிங்கன்னா வெளியிலேருந்து கேட்கவே மாட்டாங்க. PVQs போட்டு மோர் தென் எசென்ஷியல், வேறு எதுவுமே தேவையில்லை. அழகாக இந்த சாப்டர், இந்த ரெண்டு டாப்பிக்குமே 35 and 36 de Broglie and Photoelectric effect from dual nature of radiation matter is a jackpot plus 8 marks guarantee. No worries, எழுதி கொடுக்குறேன், plus 8 marks guarantee from these two topics. படி. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க, வேறு தேவையில்லை. நெக்ஸ்ட் வீக் ஓட 37th டாபிக், இதையும் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கணும், எல்லாமே கடைசியில் வச்சுட்டேன் டு ஸ்பைஸ் அப் வீடியோ. இட் இஸ் போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கைஸ். அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆட்டம்ஸ் சாப்டர் வந்து திரும்ப கேட்குற இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் தட்டி வச்சுருக்கணும். 1/λ = R × 1/n1² - 1/n2². வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், கண்டிப்பாக முக்கியம். திரும்ப கேட்பாங்க. லைமன் சீரிஸ், பாசிசன், பிராக்கெட் சீரிஸ், பீஃபன் சீரிஸ், இந்த சீரிஸ் ரொம்ப முக்கியம். எங்கே லேண்ட் ஆகுது, ஷார்ட்டஸ்ட் வேலன்த் எவ்வளோ, லாங்கஸ்ட் வேலன்த் எவ்வளோ, எது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஜம்பிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹை எனர்ஜி லெவல், லோ எனர்ஜி லெவல், இந்த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீட்டாக சொல்லி கொடுத்து அழகாக நம்ம ஆப்பில் வச்சுருக்கேன். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும், படி நோட்ஸ் ஆஃபீஸர். வேறு எதுவுமே கஷ்டப்படுத்துறதால இந்த மார்க்ஸ் +4 marks to +8 marks வாங்கிட்டு வந்து இந்த போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும். யூஸ்வலாக ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, +4 marks, கஷ்டப்பட தேவையில்ல. -+ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் ஈஸி தான். அது கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் காஷியஸாக ஆன்சர் பண்ணிக்கவே போதும். இந்த போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம் வந்து தட்டி தூக்கிட்டு வரலாம், +4 marks. சரியா? ஸோ திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் ஆட்டம் சாப்டர் கேஸ். ப்ரிடாமினெண்ட்டாக இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. ரொம்ப ரேராக அந்த எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜின்னு சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப வேகான ஒரு டாபிக் தான். பட் தி டிப்பிக்கல் டாபிக், எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் டாபிக் இஸ் போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம். டெஃபினெட்லி யூ ஷுட் ப்ரிப்பேர் திஸ் மோர் தென் எசென்ஷியல் கேஸ். ஓகே, வேறு எதுவும் தேவைப்படாது. ஸோ இதுதான் அந்த ரேரஸ்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்று அந்த எனர்ஜி லெவல் பேஸ் பண்ணி. ஆனால் இதுதான் அந்த சொன்ன இதை தாண்டி கேட்கவே முடியாது. போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம்ல இது ஒரு மாடல் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஆனால் தனித்தனியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் சேம் கான்செப்ட் அப்ளைஸ் எவ்ரிவேர். ஓகே, இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் வெளில கேட்க சான்ஸ் இல்லை. 5 மாடல் கூட தான் கேட்பாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நவ் we go for the next topic from nucleus guys, that is
radioactivity. The 38th topic is radioactivity. The removed syllabus. Syllabusல ரிமூவ் பண்ணிட்டாங்க. See, Carnot's and refrigerator, rolling motion, அப்புறம் இந்த radioactivity எல்லாமே சிலபஸ் ரிமூவ் பண்ணாலும் நீட் எக்ஸாமினர்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஆஸ்கிங் தீஸ் டாபிக்ஸ். ஸோ 2024 இந்த கொஷின் கேட்டாங்க, ஃபியூச்சர்லி கேட்க சான்ஸ் இருக்குது. நீட் 2019 படிக்கிறப்போ இதெல்லாம் ஒரு டிப்பிக்கல் கொஷின். லாஜிக் கேட் சொல்கிற மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் டிப்பிக்கல் கொஷின் சொல்லுவாங்க. அப்போ இருக்கும் அதெல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ நடுவில் கேட்காம விட்டாங்க. நடுவில் இப்போ திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹாஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, க்ரூஷியல் ஃபார்முலா, சிம்பிள் ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு தடவை அந்த ஃபார்முலா நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். சம்ஸ் கடன்னு போட்டுடலாம். ஒரு ஃபார்முக்கு வந்துடுவீங்க. ஓகே ரேடியோ ஆக்டிவிட்டியா ஃபஸ்ட்டு படிக்க மாட்டோம், என்னடா என்னமோ ஒரு கேன் இருக்கும். ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபார்முலா இதுதான் அர்த்தமானு சொல்லி புரிஞ்சிச்சு ஒரு 2-3 பேசிக் கொஷின்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஒரு 4-5 தடவை பேசிக் கொஷின் போட்டிங்கன்னா இவ்வளோ தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நாலேஜ் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எப்படி கேட்டாலும் போட்டுறான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அவ்வளோதான் இந்த டாப்பிக்கே. நான் இப்போ சொல்கிறது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறேன். நீங்களும் அப்படி தான், நீங்கள் போட்டால் உங்களுக்கே இது புரியும். 4-5 ப்ராப்ளம் பேசிக்காக போட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி துருவி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், சம்ஸ் முடியும். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஈவன் தோ இட் இஸ் அ டிலேட்டட் டாபிக் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் ஹாஸ் அ ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் டு பி ஆஸ்க்ட் இன் யுவர் நீட் எக்ஸாம் வைஸ். விடாமல் படிச்சிருங்க. அப்படியே சிம்பிளாக கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள் போதும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணுற மாதிரி இந்த நேச்சுரல் லாகில் போட்டிருப்பாங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் நான் சொன்ன ஃபார்முலா. இதுதான் n1/n2 is equal to e into lambda 2 minus lambda 1 into RT. அதுதான் இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் சஃபிஷியன்ட். த கீ இஸ் கேல்குலேஷன். பவர் கேல்குலேஷன் உங்களை அழுத்தி விட்டுருவானுங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சம்ஸ் நிறையா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதி பார்க்கணும். இப்போனா மிஸ்டேக் வந்துடும். ஸோ நல்லா கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பை எழுதி பார்த்து மிஸ்ஸே பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்முக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் கேல்குலேஷன் போட்டு வேகமாக போகலாம். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். திஸ் டாபிக் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் இன் கேல்குலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈஸி, செகண்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேல்குலேஷன் கொஞ்சம் கேட்கணும் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரேராக கேட்கணும் நினச்சாங்கன்னா பைண்டிங் எனர்ஜி கேட்கலாம். அதே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இது வரைக்கும் கேட்கல. ஸோ ரேராக கேட்க சான்ஸ் இருக்குது. இதுக்கும் சேஃப்டிக்கு போட்டுருக்கோம். Now we are getting near to the end guys. That is 39th topic, all 4 diodes. லாஸ்ட் வீடியோவில் சும்மா திருப்பி பார்க்குறப்போ நான் சொல்லியிருந்தேன் 5 செகண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பேன் என்னோட இதில் அந்த ஆப்பில். இந்த டயோட்ஸ் 4 கிராஃபை சும்மா திருப்பிட்டு போங்க, எந்த டயோடு எந்த இதுன்னு சொல்லி மட்டும் கிராஃபை மட்டும் பார்த்துட்டு போயிருங்கன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி நீட் எக்ஸாமில் சோலார் செல்லு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கிராஃபை கொடுத்து இது என்ன டயோடுன்னு சொல்லி ஐவி கேரக்டரிஸ்டிக் கேட்டிருந்தாங்க. என் சோலார் செல்லில் ஒரு செகண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ திருப்பி இருந்தாலும், என்னோட ஆப்பில் ஒரு சொல்லிக் கொடுத்தப்போ ஒரு வீடியோ திருப்பி இருந்தாலுமே அசால்ட்டாக இது என்ன டயோடுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஸோ டயோட்ஸில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் லீஸ்ட் திங் டு பி நோன் கைஸ். உங்களுக்கு வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த டயோடு எப்படி வேலை செய்யுது, எல்இடி எப்படி வேலை செய்யுது, இந்த ஜீனோட எப்படி வேலை செய்யுது, சோலார் எப்படி வேலை செய்யுது, ஃபோட்டோட எப்படி வேலை செய்யுது, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த ஐவி கேரக்டரிஸ்டிக் எப்படி கோரிலேட் ஆகுதுங்கிற நாலேஜ் இருந்தால் போதும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு. ஜீனோடயோடில் மட்டும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் போடுன்னு சொல்லி கேட்பாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே சிம்பிளாக 1 ஸ்டெப் கொஷின் மட்டும் தான் கேட்க முடியும் மற்ற 3 டயட் பொறுத்த வரைக்கும். ஸோ கிராஃப் மக்கடிச்சு வச்சுக்கோங்க மனப்பாடமாக. இந்த கிராஃப் எப்படி அப்ளை ஆகுதுங்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. ஜீனோடயோட் பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த கிராஃபும் தெரியும், நாலேஜும் இருக்கணும், சம்ஸும் போட தெரியணும். ஸோ சம்ஸ் வந்து ஜீனோடயோட் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் போட தெரியணும். அந்த கட் ஆஃப் வோல்டேஜ் உங்களுக்கு இருக்கும் சரியா, அந்த இடத்துல அந்த வோல்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அக்கார்டிங் டு ஜீனோடயோட் கைஸ். So it is also have highest potential to be asked in NEET exam. So diodes வந்து ஒரு கொஷின் கேரண்டியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா படிச்சுட்டு போங்க. +4 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் from diodes guys. Okay, now going to the last topic of semiconductors, the overall things, that is 40th topic, rectifier guys. Okay, rectifierல half wave rectifier, full wave rectifier இருக்கு. rectifierல ரீசெண்டாக கொஷின்ஸ் இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் தான் கொஷின் இருக்கு. ஆனால் அதை படிக்காமல் போன ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ரெக்டிஃபயரை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு பேசிக்காக படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் கேட்பாங்க. கஷ்டப்பட வேணா, D1 D2 போட்டு அசால்ட்டாக சம் சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஈஸி டாபிக், ஈஸி பேசி டாபிக் 32 போனீங்கன்னா ரெக்டிஃபயர் 32 வந்துட முடியும். 40th topic is rectifier, half wave and full wave from semiconductors. semiconductors எல்லாமே முக்கியம். டயோட்ஸ் முக்கியம், ரெக்டிஃபயர் முக்கியம், தலைவன் லாஜிக் கேட்ஸ் முக்கியம். எல்லாமே தட்டி வச்சுட்டு போங்க. தாராளமாக உங்களுக்கு மோர் தென் எசென்ஷியலாக இருக்கும் சரியா. Now we go for the last topic of today, last topic of this prediction series, that is instrument based MCQs. There's 2 things, screw gauge and vernier caliper. vernier calipers recent daysல கேட்குறேன். ஸ்க்ரூ கேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக மேபி
வெர்னியர் கேலிப்பர் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டுமே ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். வெர்னியர் கேலிப்பரும் படி, ஸ்க்ரூ காஜும் படி, ரெண்டுமே எசென்ஷியல். பேசிக்லேருந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி போட்டு இது வரைக்கும் நீ ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் கேலிப்பர் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு இமேஜின் பண்ணி மொத்தமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு மேக் இட் சிம்பிளிஃபைட் ஃபார் யூ. தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள், அதை தெளிவாக படிங்க. அழகாக 5 ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் இந்த சம்ஸை சால்வ் பண்ண சொல்லிட்டு சொல்லி வச்சு ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். 5 ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் எசென்ஷியல் ஃபார் வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ காஜ். கிராஷ் கோர்ஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்து ஒன் சச் டாபிக் இஸ் தீஸ் டூ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது உங்கள் 12th ப்ராக்டிக்கலுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், வெரி இம்பார்ட்டன்ட், கைண்ட்லி ஃபோக்கஸ். +4 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வருஷமும் கேட்கறது இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் தான் கேட்குறாங்க. கேட்டால் 32 வரதுக்கு ரெடியாக இருக்கணும். திஸ் ஃப்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு ஸ்க்ரூ காஜ் ஆர் வெர்னியர் கேலிப்பர் கைஸ் ஃப்ரம் த யூனிட் 7. ஓகே, ஸோ ஃபைனலி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சீரீஸ். இதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டது ப்ரா பண்ணுறதுக்கு. ஐ எம் கோயிங் த்ரூ எ வெரி ஹெக்டிக் டைம் இன் மை இன்டர்ன்ஷிப். என்னோட கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன். ரொம்ப டஃப் டைம்ஸில் இருக்கேன், செம்ம பிஸியாக போயிட்டுருக்கேன் எல்லா டேஸுமே. இந்த பிஸி டைம்ஸில் டேஸை ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் அலாட் பண்ணி ஒரு 20 டேஸாக இதை கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே கிராஷ் கோர்ஸில் என்னோடய ரெக்கார்டட் லெக்சர்ஸாக உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆல் டைம் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். I have put a lot of efforts behind this complete resource guys. ஒரு ப்ராடக்ட் பின்னாடி தயவு செஞ்சு நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்ஸ் வாங்கலைன்னா இதுக்கப்புறம் வாங்க நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் கன்சிஸ்டண்ட்டாக. அப்படி போடுறப்போ நிறைய தடங்கள் வரும். இத்தனை நாளும் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் உங்களுக்கு ஏதோ இடத்துல உங்களுக்கு கை மிஸ்டேக் அப்படின்னு நின்றுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் படிச்சுக்கோ, இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தர் ஈஸியாக கைட் பண்ணாங்கன்னா மேலேருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் நான் லாஸ்ட் 3-4 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் என் மனசாட்சிக்கு தகுந்து தான் நான் இந்த விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் இந்த ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வருஷம் என்னால் முடியலனாலும் ரொம்ப டஃப் டைம்ஸில் என்னால் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா யூஸ் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் எல்லா டாபிக்ஸையும் நம்ம சிம்பிள் அண்ட் கன்சைஸாக தியரி சிம்பிளாக சொல்லிட்டு MCQ டிஸ்கஷன் கொடுத்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட் எப்படி ஒரு MCQ பார்ப்பீங்களோ அதே ஆங்கிள் தான் நானும் பார்த்து உங்களுக்கு ஏற்ற சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நோட்ஸாக கொடுத்து MCQ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ரிவ்யூவாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ட்ராக் ஃபிசிக்ஸ். ஒரு டீசென்ட் மார்க்ஸ் வாங்கிறதுக்கு இது போதும். இதோடு சேர்ந்து இன்டென்சிவாக நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸில் 150+ மார்க்ஸ். இந்த ஒரு டாபிக் சுற்றி இருக்கிற டாப்பிக்கும் சேர்த்து படித்து சேர்த்து MCQ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 150+ இஸ் அச்சீவபிள். நான் சொன்ன மாதிரி தான் 4 கொஷின் தான் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. 4 கொஷினில் 20 மார்க் எடுத்துரு, 16 - 4 எல்லாத்தையும் 20 மார்க் எடுத்ததுக்கப்புறமா 160 மார்க் உங்களுக்கு 160 மார்க் ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுல உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் நீங்கள் போட்டு போனால் 160 மார்க்ஸ் வாங்க முடியும். ஆம்பிள் டைம் இங்கே இருக்கிற இன்னொரு 4 மந்த்ஸில் இந்த கோர்ஸ்க்கான வேலிடிட்டி நீங்கள் இது தாராளமாக பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுங்க. 160 வாங்கணும்னு இப்போ தான் இருக்கிற காம்படிஷன் சர்வே பண்ண முடியும். ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு ப்ரிப்பேர் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த 4 பார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 பார்ட்கான PDFுமே உங்களோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கிராஷ் கோர்ஸில் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். டவுன்லோடபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுட்டாலும் சரி, PDF-ஆக யூஸ் பண்ணிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஷினுக்கு அப்புறமும் ஒவ்வொரு டைலாக் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். இதை இப்படி படி அப்படி படி இதெல்லாம் மிஸ் பண்ணுங்கள், அதை கான்சியஸாக பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. உங்களோட அந்த டாபிக் படிக்கிறப்போ நான் இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்களுக்கு யூஸ் அப்போ தெரியும் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு ஃபீலே ஆகாது, இதோட சிக்னிஃபிகன்ஸே உங்களுக்கு புரியாது. என் வண்டாயம் பேசிக்கிட்டே இருக்கான் லென்த்தான்னு அப்போ தெரியும் இதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லா ஹார்ட் ஒர்க்கும் எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் மீ. தேங்க்யூ ஆல். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு கைட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் ஃபெலோ மேட்ஸும் ஆஸ்பிரன்ஸ் தெரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு செக் அவுட் த டிஸ்கிரிப்ஷன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் ப்ரிப்பேர் வித். அண்ட் என்னோட Instagram ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கீழே பண்ணியிருக்கேன். வேணுங்கிற அதை கூட ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேணுங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் எல்லா லிங்க்கும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.